வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். இல்ல நம்ம ஹீரோட வீட்டாண்ட வந்து அவ பயங்கரமா கதவு தட்டுறா. ஆனா எந்த விதமான சவுண்டும் வராது. ஆமா அவன் உள்ள இல்லையா என்ன? டோரும் அங்க திறக்கிறா. டோர் அன்லாக்ல இருக்கு. ஏய் நீ வந்து உள்ள தானே இருக்க, நான் வந்து வரேன். அந்த இடமே ரொம்ப நாசமா இருக்கு. அந்த இடத்துல பூச்சி புழு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஓடின்னு இருக்கு. ஹீரோவோட உடம்பும் ஒரு மாதிரி பயங்கரமான நிலையில இருக்குமா. இத பார்த்து அவ இன்னமும் ஷாக் ஆயிரா. என்னது இவன் இன்னும் இறந்து போயிட்டானா? மூவோட சோல் திரும்ப காடோட ரிலேயத்துக்கு போயிருக்கும். அதனாலதான் ஹீரோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. பயந்து போய் டக்குன்னு நம்ம ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. ஹாஸ்பிட்டல்லயும் குளுக்கோஸ் அது இதுன்னு ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட உடம்புல மூவோட சோல் வருமா. உங்க மூக்கு தெரியல. ஆமா இது என்ன இடம்? இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த எத்திய பார்த்தது இல்ல. அப்புறம் அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வரும். அவனோட கைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஏற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் நரம்பு வழியா தான் ஏறுது. நம்ம ஹீரோவால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷம் நம்ம ஹீரோ வாழ்ந்திருப்பான்ல. அவனோட நாடி நரம்புல இருந்து எல்லாத்தையுமே ஆளு மாஸ்டர் பண்ணிட்டான். இந்த அளவுக்கு ஆளு ட்ரெயின் ஆயிருக்கான்ல. அதனாலேயே நல்லாவே தெரியுது இந்த நியூட்ரிஷன் இது வந்து அவனோட ரெக்கவரியை இன்னமும் ஃபாஸ்டாக தான் ஹெல்ப் பண்ணுன்னு. எதிர்பார்க்கல இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு. இதனால என்னோட ஹீலிங் இன்னமும் பயங்கர ஃபாஸ்ட் ஆகுது. இடத்துல இருக்க மக்கள் வந்து ரொம்ப வியர்டாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்காங்கப்பா. ஹேய் நீ வந்து ஃபைனலா எழுந்துட்டியோ. ஆனா எதுக்கு நீ கிரேசியா எழுந்தவனே ஒரு மாதிரி சிரிக்கிற? ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை பாக்குறதுக்காக டீச்சர் என்ன போக சொன்னாரு. நான் வந்து பார்த்தா நீ மயங்கி போன நிலைமையில இருந்த. ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால்தான் நான் வந்து உன்னை இங்க சேர்த்தேன். ஓ அப்பனா இந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த வித்தியாசமான ஹீலிங் இவளால் தான் எனக்கு கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணு அகாடமிக்கு டைம் ஆகுது நாங்க போக ஆரம்பிப்பா. உடனே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த உலகத்தை பத்தி எனக்கு அவளுக்கும் தெரியாது. அதனால கேட்ட வேண்டியதான். ஏய் இந்த இடத்துல என்னோட பாடியை ட்ரெயின் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா? ஹீரோ வேற இப்படி எல்லாம் கேக்குறானா. அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. கேட்ட எப்படியோ காசெல்லாம் இருக்காது. இவனால ஜிம்முக்கும் போக முடியாது. அதனால ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து நீ போகலாம். அந்த இடத்த பத்தி அவ சொல்றா. இதை கேட்டோன்னே அவன் அந்த இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறான். இது வந்து ஒரு பார்க்கு தான். அங்க ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. இத பார்த்த ஆளு இன்னமும் ஷாக் ஆகுறான். ஏன்னா எல்லாமே பயங்கரமான எக்யூப்மெண்டா இருக்கு. 4000 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா நல்ல தள்ளி விடுறது, மலைக்கு மேல ஏறுறது, தோன்றது, இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களை பண்ணிதான் உங்களோட உடம்ப இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா தெரியுது. இது நம்மள பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. நான் சுத்தமா எதிர்பார்க்கல இந்த ட்ரைனிங் மெத்தட் எனக்கு நல்லாவே எஃபெக்டா காட்டும் போல. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா என்னால இன்னமும் நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் நினைச்சதை விட இப்படி ஆளு ட்ரைனிங் பண்ணும் போதே முதுகுல ஒரு கல்லு பட்டி கீழே விழுது. யாராதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான்ல அதே பையன் தான். கூடவே கால் பேசினால அந்த பையனும் இருக்கான். ஹேய் நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். பார்த்தா நீ இங்க இருக்கியா? அதை விட இந்த கல்லை யாரு தூக்கி அடிச்சா? கேட்டோனே லைட்டா அவனுக்கு பயமா இருக்கு. பின்னாடிதான் அந்த பாக்ஸர் பையன் இருக்கான்ல, அதனால பயப்படாம அவன் சொல்றான், வேற யாரு? அத தூக்கி போட்டது நான் தான். நான் உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளை பார்த்தலாம் நான் ஒன்னும் பயப்பட போதில்ல. என் பின்னாடி இருக்க இந்த பையன் இவன் பெரிய பாக்ஸர் தெரியுமா? உன்னால இவன் முன்னாடி நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். பஞ்சு நிறைய ஆளு கீழே விடுறான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் தாக்குவான். ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோட பாலிசியாவும் இது வரைக்கும் இருந்திருக்கு. இன்னும் அப்படியே காடோட மீட்டிங்கு போகுது. அங்க நம்ம மூவ் வராதனால டிராகனு அதுதான் அங்க போயிருக்கேன். நம்ம மீட்டிங்க வந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருமே இங்க வந்தாச்சுல, மூவால இங்க வர முடியல. அதுக்காக அவரோட மெசேஜ நான் சொல்லலாம்னு இங்க வந்திருக்கேன். ஏறு நீ யாரு ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு? ஏன்னா இது காடோட ஏரியா. காடுங்க உண்டிதான் இருக்கணும். உன்ன மாதிரி சாதாரணமான அசிஸ்டன்ட் எல்லாம் இங்க வரவே கூடாது. அட நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க. வெறுமா நான் மெசேஜ கொடுக்க தான் வந்தேன், வேற எதுவும் இல்ல. அங்க மெசேஜையும் அவன் காட்டுறான். இந்த மெசேஜ் படி பார்த்தா எப்பயும் போலதான் யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம மூக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஃபைட்டுக்காக அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா இதை கேக்குற லூசிஃபர் பயங்கரமா அந்த பெஞ்சிலேயே ஒரு அடிய போடுறான். உண்மையை சொன்னா நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன் அந்த மூணால. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மீட்டிங்க்கு அவன் வரக்கூட இல்ல. எல்லாருக்குமே இதுக்கு ஆமா போகணும்னு ஆசைதான். இருந்தாலும் மூக்கு ஒண்டி இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா அவ்வளவுதான். உங்க எல்லாரோட கதையும் நம்ம மூச்சிருவான். அதனாலே எல்லாருமே வாய மூட்டு மூக்கு எதிரா ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. அங்க லூசிஃபரும் சொல்றான், இந்த உலகத்துல மீட்டிங்க நம்ம எதுக்கு பண்றோம்? உலகத்தோட ஸ்டெபிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக தான் பண்றோமே. அங்க ஒரு ஆர்ச்சர் கார்டு இருக்கா. அவ வந்து அங்க சொல்றான், சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஸ்டெபிலிட்டிக்கான மேட்ரு ஒன்னும் இது இல்ல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு. அந்த வந்து இந்த மீட்டிங்க்கு கூட வரல. அவனால இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு? எல்லா டைம்லயும் பிரச்சனை தான் வந்திருக்கு. வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு கேம் மாதிரி பாக்குறான். இதையும் சீரியஸாவும் எடுத்துக்கிறது இல்ல.
அவன் இப்படி பண்றனாலேயே நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா? ஒத்தக்கண்ணா, நீ வந்து சொல்றா உன்னோட உலகம் ஒரு கட்டத்துல அழிய போச்சு, அதுக்கு காரணம் யாரு? நம்ம மூதா, வேற யாரு? இவரோட உலகம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கிரியேச்சரால அப்படியே முழுங்கப்பட போயிருக்கும். ஒரு வாய்டு கிரியேச்சர், அதால ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த உலகத்தை முழுங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கிரியேச்சர் அது. நான் சில பல செகண்ட்ஸ்லயே அங்க நம்ம ஹீரோ போந்து பயங்கரமா அந்த வாய்டு கிரியேச்சரை கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளானட்டுக்கும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மூதா. அங்க இது அசால்ட்டாவே நம்மளால சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அசால்ட்டா நம்மளால சால்வ் பண்ண முடியாம போச்சு. அதுக்கு மேல அவனோட டாப் பொசிஷன் கார்டு, அதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அவனோட ரூல் பண்ற அந்த தகுதி அது வந்து அவனுக்கு சுத்தமா இல்லவே இல்ல. சைடு டிராகனாலையும் எதுவும் சொல்ல முடியல. இங்க மூ இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. மூ, நீங்க எங்கதான் போனீங்க? தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சீனை கட்டுறாங்க. அங்க அந்த பையனும் சொல்றான், பரவாயில்லையே, உனக்கு வந்து சில பல திறமையும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ கத்து வச்சிருக்கேன்? என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி எனக்கு சண்டை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போவா ஒரு கை பாத்துக்க வேண்டியதான். அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அது நம்ம ஹீரோட மூஞ்சிலும் டைரக்டா பது. ஆனா இதுலயே அவன் எதுக்கு ஆச்சரியமானா, அந்த பஞ்சு பட போகும்போது அந்த பஞ்ச அவன் நல்லாவே பார்த்தான். வேணும்ட்டே அவன் டாச் பண்ணல. ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோட ஸ்டைலு. அதாவது ஒரு அட்டாக்க வாங்கினக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உண்மையான சண்டையை ஆரம்பிக்கும். ஹீரோவும் பயங்கர கொடூரமா ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான். என்ன கண்ணு, ஃபைட் ஆரம்பிக்கலாமா? ஏன் டர்னு, என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டணும் இல்லையா? இந்த பார்க்கும் போதே தெரியுது உன்னோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து உன்னோட கைதானு. அதனாலயே நம்ம மூவும் அதே மாதிரி மிமிக் பண்ண ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒரு பாக்ஸர் மாதிரி. ஆமா, இவன் என்ன பண்ணிருக்கான்? காப்பி பண்றதெல்லாம் சுத்தமா வேலைக்கு ஆகாது. இப்படி யோசிக்கும் போதே அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச நம்ம மூ கொடுக்க, இதனால அவன் அப்படியே தள்ளி போறான். இத பாக்குற அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் வந்தது? அவனோட பஞ்சும் அங்க பயங்கரமா இருந்தது. எப்படி அவன் இத பண்ணான்? என்ன அவன் யோசிக்கிறான். இந்த சைடு ஹீரோவும் சொல்றான், என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் இன்னமும் முடிக்கல. நான் உண்மையா சொன்னா அவன் அடிச்ச இம்பாக்ட்ல ஹீரோட கைக்கு அங்க பயங்கரமா வலிக்குது. அவன் கையில இருக்க மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்துது, இந்த மாதிரி என்ன விட்டுருன்னு. ஆனா நான் வந்து எப்படி இவனை அப்படியே விட முடியும்? இது வந்து நல்லா இருக்கு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே அங்க தெரிஞ்சு போயிடுது, இதே மாதிரி கைய வச்சு தாக்கின்னு இருந்தா சுத்தமா வேலைக்கு ஆகுது. இதனாலயே அவனோட பெல்ட்டை கைட்டி கையில மாட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி பண்ணும் போது கையில அவளுக்கும் பிரஷர் வந்து விழாது. நான் இத பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அடி வாங்கின அந்த பையன் பயங்கரமா காத்துறான், யோ நீ என்னையா பண்ணிருக்க? நீ வந்து அவனை அடிப்பன்னு பார்த்தா அவன்லாம் உன்னை அச்சிருக்கான். இப்போ என்னன்னா அவன் கையில எல்லாம் இதெல்லாம் காட்டுறான். நீ வந்து அவனை அடிப்பியா இல்லையா? நீ வாய மூறியா? இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் ஓடி போய் அவரு பயங்கரமா தாக்குறாரு. நான் மூ அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தாக்குற ஒரு மூமெண்ட்டையும் அப்படியே பாக்குறான். ஏன்னா அவனோட பாடி மூமெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவன் நகரும் போது மசில்ஸ் வந்து இன்னமும் உன்னிப்பா இவனுக்கு தெரியும். அதுலயே ஆளுக்கு புரிஞ்சு போயிடுது நெக்ஸ்ட் மூ வந்து இப்படிதான் பண்ண போறான்னு. மூ ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்க வரான். ஆனா அதுக்குள்ள மூ அங்க வெறும் ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே அவனோட கை அங்க உடஞ்சு போயிடுது. அப்படியே பைத்தியக்காரன், நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? இவன் கத்தும் போது என்னவோ தெரியல, இதுக்கு முன்னாடி அடி வாங்கியிருப்பான்ல அந்த பையன், அவன் கத்துறதும் இவன் கத்துறதும் ஒரே மாதிரி இருக்கும். கத்துறது ஒரே மாதிரி இருக்கு, அதே டைம்ல ஃபன்னாவும் இருக்கு இவங்க கூட விளையாடுறது. மூ பாக்ஸர் பையனை அப்படியே நித்திட்டானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா விடாம மாங்குன்னு அடிச்சு அவனை மயக்கிறான். அடே நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? அடுத்தது நீதான். ஏன்னா உன்னோட கதையை நான் முடிக்க தேவையில்லையா? ஏன்னா நீ தானே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. அட நீ வந்து என் கிட்ட வராத, தள்ளியேறு. அங்க மூக்கொண்டு அவுட் ஆகுது. இவன் இன்னும் சண்டை போட விரும்பலையா? இல்ல இது வந்து வேலைக்கு ஆகாது. நான் வந்து இவனை அப்படியே விட முடியாதுல்ல. என்னவோ ஏதோ தெரியல. அந்த பையனும் சொல்றான், மரியாதையா உன்னோட தோழியை ஒத்துக்கோ, ஏன்னா விஷயம் இங்கேயே முடிஞ்சிடும் சொல்லி வாய முடியல. ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச விடுறான். அங்க திரும்பவும் லெப்ட் ரைட்னு பயங்கரமா பஞ்ச விடுறான். அங்க இவன் சொன்னால தோழியை ஒத்துக்கிறேன்னு, அதான் நம்ம ஹீரோ அங்க பண்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி பேர்ந்து போயிட்டு, உண்மையை சொன்னா இப்போதான் எனக்கு இன்னமும் நல்லா ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல எப்படியோ 2 பேரையும் தோக்கடிச்சிட்டான்ல அந்த பாக்ஸிங் பையன். அவனோட காதுல திரும்பவும் ஒரு மார்க்கிங்க அவன் விட்டு போறான். அங்க பாக்ஸிங் பையனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு போறான்னு. சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சொல்றான், ஃபைட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்றது, என்னோட பாடி தான் ரொம்ப வீக்கா இருக்கு, முக்கியமா என்னோட மசில்ஸ் இதெல்லாம் அப்படியே கிளியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் வந்து இந்த ஃபீலிங்ஸ அப்படியே விட முடியாது. ஏதோ ஒரு விஷயம் என்னோட உடம்புக்குள்ள இன்ட்ராப்ட் ஆகுது. அதனால
இப்போதைக்கு அவனோட ரியலான உலகத்துக்கு அவன் போலான்னு அங்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட ரிலேயத்துக்கு அங்க போக முடியல. ஆமா என்ன ஆச்சு, ஏன் இது ஒர்க் ஆகல? சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் எல்மர் பிளானட்டுக்கு வந்து நம்ம லீய அப்படியே உள்ள தூக்கி போட்டிருப்பான்ல. அங்க போகும்போதே அந்த டிராகன் வந்து கேக்கும், ஆமா ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? இடத்துல ரொம்ப நல்லாதான் போயின்னு இருக்கு. என்ன விஷயம்னா வந்து ஒரு வீக்கான உடம்புல இருக்கேன், அதனால டிராகனு என்ன பண்ணும் உனக்கு தெரியுதா? ரெக்கவரி மேஜிக் ஆர்ப் அதை நீ கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மேஜிக் ஆர்ப் இருக்குல்ல, அது வந்து ஒரு மேஜிக் ஐட்டம் தான். இந்த பிளானட்டோ இல்ல மத்த பிளானட்லயோ கிடைக்கும். ஐட்டம்குள்ள வேற ஒரு உலகத்துக்கான மானாவும் இருக்கும். இது எத்துல அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்குமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. அதனால்தான் சில பேரு கொண்டிதான் இந்த மாதிரி வித்தியாசமான ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த வகையில அவங்க வந்து ஒரு காட் லைக் பீயிங்கா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க டிராகனும் போகும்போது அங்க சொல்லுது, நீங்க வந்து திரும்பவும் இங்க வருவீங்களே, அந்த டைம்ல நீங்க சொன்ன அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்காக ரெடியா இருக்கும். ஆனா மயிலாடு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. கேட்ட உடனே ஆளும் பேண்ட்டுக்குள்ள கைய விடுறான். பேண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கான். அது ஒரு லெட்டர் தான். நம்மளுக்கும் தெரியும் லெட்டர்ல என்ன இருக்கும்னு. டிராகனும் அங்க எவ்வளவோ தடுக்க பாக்குது, இருந்தாலும் அங்க வந்து அவரு கேக்குற மாதிரி இல்ல. உடனே அங்க குளோபத்தோட லீயோட உடம்புக்குள்ள ஒரு டக்குன்னு போயிடாரு. நம்ம மூக்கு அங்க தெரியல பாவம், இதையும் ஒரு கிரியேச்சர் அங்க மேல பாத்துன்னு இருக்குன்னு. இந்த லூசிஃபரால அனுப்பப்பட்ட அதே கிரியேச்சர் தான். தெரியல இவன் என்ன பண்ண இருக்கான்னு. இப்ப நடக்கிற விஷயத்த வச்செல்லாம் பார்த்தா அவனோட பாடி அது எம்டியா இருக்கான். அப்படியே மீட்டிங் பக்கம் வந்து அங்க லூசிஃபருக்கு உண்மையிலேயே இப்ப தெரிய வந்திருக்கும் விஷயம் என்னன்னு, எதுக்காக மூ இங்க வரலன்னு. அதனாலேயே ஆளுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பாவும் இருக்கு. ஆல்ரெடி மூ மேல ஒரு கோவம் இவனுக்கு இருக்க செய்த 1000 வருஷத்துக்கான அந்த பகை அத வந்து இப்ப அவன் நிறைவேற்றலாம் ட்ரை பண்றான். இதுதான் நல்ல வாய்ப்பு. நான் வந்து அவனோட கதையை முடிக்கணும். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல அவன் ஆக்டிவேட் பண்றான். இடத்துல ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கிற நீடில் அது டிராகனை பயங்கர வேகமா தாக்க வருமா. அந்த டிராகனோட சென்சஸ் ரொம்ப வேகமா இருக்கும். அதனால ஜஸ்ட் மிஸ்ல எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தோ அது தப்பிக்க ஆரம்பிக்குது. ஆமா நீ என்ன பண்ண இருக்க? என்ன பைத்தியமா? எத்துக்காடா இருக்கிற நம்ம மூ ஒரு எதிர்த்து நீ வார டிக்ளேர் பண்றியா என்ன? எனக்கான டைம் இந்த வாட்டி அந்த எத்துக்காட எக்ஸ்பெல் பண்ணாம நான் விட போதில்ல. உன்னோட பொசிஷனு கார்டுல இருந்து நான் நீக்க போறேன். இது என்னோட வாருக்கான டைம். கேட்டோடனே டிராகனுக்கு இன்னமும் கடுப்பாகுமா. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபயர் பிரெத்தை வச்சது தாக்குது. அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம லூசிஃபர் கிட்ட போக லூசிஃபர் அந்த அட்டாக் அவளைக்கும் பெருசாலாம் கண்டுக்கல, லைட்டா தான் அவன் தள்ளி வரான். இதனால அந்த அட்டாக்கு உலகத்தையே சுத்தி வந்து அந்த டிவைன் ரிலேத்தோட மறு பக்கத்துல விழுது. அட்டாக்கோட இம்பாக்ட்னாலேயே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆர்ச்சர் கார்டு ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டிவைனான ஷீல்ட அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்த கார்ட்ஸுக்கும் அதே ஷீல்ட ஆக்டிவேட் பண்றாங்க. இம்பாக்ட் ஒரு நியூக்ளியர் பாம் அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா அதனால நம்ம லூசிஃபருக்கு அங்க எதுவுமே ஆகல. டிராகன் யாங்கும் புரியுது, இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகுது. என்னோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கையே இவன் வந்து தாக்கப்படுச்சிட்டானா, அப்பனா என்னோட பயங்கரமான அல்டிமேட்டான அட்டாக்க தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 3 நாள்ல டிராகனோட உருவமே அப்படி இன்டென்ஸா மாறுது. லூசிஃபர் ஆல்ரெடி ரொம்ப ஓவர் பவர். நம்ம டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அதனால டிராகன் அங்க வசமா மாட்டிக்குது. என்னோட கதை அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம மூவோட கதையை நான் பாக்குற மாதிரி இருக்கும். இத பாக்குற அந்த ஆர்ச்சர் கார்டு அவங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கோட என்விரான்மெண்ட் ரொம்ப சண்டையா இருக்கிற மாதிரி தெரியுமா. அதனால அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா நான் வந்து இங்க போறேன், இரு எங்க நீ போற? வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த கேட்கணும். யாரோட சைடு, உன்னோட சைடா இல்ல மூவோட சைடா? உண்மையை சொன்னா நீங்க ஏதோ ஒன்றை பண்ணிட்டு போங்க, எனக்கு வந்து யாரோட சைடும் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அப்படியா? நீ வந்து தொல்லை பண்ணாத வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆமா மத்தவங்களாம் என்ன யோசிக்கிறீங்க கேக்குற அவங்களாலேயே அவங்க எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா டிராகன் யாங்கு அதுவே ஒரு காட் லைக் பீயிங், அதோட நிலைமையை இவன் இப்படி மோசமாக்கிட்டான். அப்படி பார்க்கும்போது அவங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? ஒத்துக்கிறாங்க அவங்க. டிராகனும் கத்தி சொல்லுது, ஆமா நீ என்ன யோசிக்கிற? அவனோட மாஸ்டரை உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமா என்னால கொல்ல முடியும், ஏன்னா அவனோட பாடி அதுதான் எம்டியா இருக்கே. ஏன்னா வீக்கான பாடியில அவன் இப்போ இருக்கான், அதுவும் எத்தல. இது எனக்கு ஒண்டிதான் தெரியும் நினைச்சேன், உனக்கு வந்து எப்படி தெரியும்? டிராகன் கிட்டயும் வேற வழியே இருக்காது. இவனை தாக்குறதுக்கு வெறும் அதோட வால் ஒண்டிதான் மிச்சம் இருக்கும். அதோட வாழை வச்சு கடைசியா ஒரு அட்டாக் பண்ணு. அந்த அட்டாக்னாலையும் லூசிஃபருக்கு அங்க பெருசா எதுவும் ஆகல. அந்த நீடல் அந்த வெப்பனை வச்சு அசால்ட்டா அதோட வாழையை அப்படியே துண்டாக்கிறான். நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி உன்னோட வெறும் வாழை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? கவலையே படாத, ஏன்னா ஒண்ணு நான் அப்படியே கொல்ல போகுது.
போறது இல்ல. ஏன்னா நீ உயிரோட இருந்தாதான் கண்டிப்பா எத்துல அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய வரும். எத்துல எங்கேயோ தானே அவன் இருக்கான். அந்த வீக்கான மூவ நானே நொறுக்கணும். இதை கேக்குற டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அது அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. புலியான அந்த சோலு அந்த பையனை நம்ம கோச் வந்து பயங்கரமா கத்துறாரு. அம்மா உனக்கு என்ன பைத்தியம்மா, இப்ப காம்படிஷனும் வரப்போகுது, இந்த மாதிரி நிலைமையில இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க, நீ உண்மையிலேயே சீரியஸா இருக்கியா, நீ வந்து குட் பண்ண போறிய எல்லாத்தையும்? அட என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையிலேயே இந்த மாதிரி யோசிக்கல எனக்கு ஆகும்னு. நீ வந்து நாளையில இருந்து இந்த இடத்துல வராத, உன்னோட ஆம ஃபர்ஸ்ட் ஹீல் பண்றதுக்கு பாரு. சரி நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். அந்த பையனால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, அவனை நான் என்ன பண்றது? அந்த இடத்துல அதே ஃபேமஸான பாக்ஸர் வருவானா, அவரும் இவனுக்கு அந்த விஷயத்த பாக்குறாரு. ஆமா என்ன ஆச்சு உன்னோட கைக்கு? பார்த்தோன்னே அந்த பாக்ஸர் பையனுக்கு ஒரு ஐடியா வருது. நல்ல ஐடியாவா இருக்கு, இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா வேணும்ட்டுனே அவன் அழுகுற மாதிரி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல என்ன ஆச்சுன்னா, என்னோட பிரதரு அவனை எல்லாருமே புலி பண்ணாங்க. அதை நான் தட்டி கேட்க போனேன். ஆனா கடைசியில என்னைய பயங்கரமா அடிச்சு என்னோட காலு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட நல்லா தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா கேங்கா மாதிரி என்ன அவங்க அடிச்சிட்டாங்க. ஆமா அது வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அவங்கதான். ஆனா இதுக்கு அவரு ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே அவரு போகும்போதே சொல்றாரு, உனக்கே நல்லாவே தெரியும் காம்படிஷன் வேற வரப்போகுது, நீ இந்த மாதிரி டைம்ல இப்படியா நீ பண்ணுவ? அட நான் ஒர்க் ஆகும்ல நினைச்சேன், என்ன இது இங்க ஒர்க்கே ஆகல. ஆனா ஒரு கட்டத்துல அவரு பின்னாடி வந்து அங்க கேக்குறாரு, ஆமா உன்னை அடிச்ச அந்த பையன் அவன் வந்து யாரு, அத சொல்லு.